இப்போ நம்ம ராகி மாவும் கோதுமை மாவும் வச்சு ஒரு இனிப்பு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிறோம், ராகி 1 கப் எடுத்துக்கிறோம், ராகி மாவு அண்ட் சோடா உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம், பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூள், அப்புறம் நாட்டு சர்க்கரை 1 கப். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச இந்த பொருளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ராகி மாவு, கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை அண்ட் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்து அது கூடவே தேவையான அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்கு ஏற்ப சேர்த்துக்கிட்டு அதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறோம். நல்லா இலக்கமான பதத்தில் நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. தண்ணி தெளித்து பிசையணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. நம்ம இதை இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பார்த்திங்கள்ல, இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இலக்கமாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா லூஸாக சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு வானலியில் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் நல்லா காயுற வரைக்கும் இதை நம்ம சூடுபடுத்திக்கணும். ஸோ இது நல்லா சூடாயிட்ருக்கட்டும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வடை மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுக்கணுங்க. ஒவ்வொன்றா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வடை மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் வடை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோங்க. இப்போ இதை எடுத்து நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு இது ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கிறோம். பொறுமையாக போடணுங்க. எப்போவுமே எண்ணெயில் இந்த மாதிரி கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி ஒட்டாமல் போட்டுக்கிறோம். அது லைட்டாக வேகும் போது அதுவே நல்லா இந்த அப்பம் மாதிரி கொஞ்சம் உப்பி மேலே அதுவே தானாக வரும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம இப்போ நெக்ஸ்ட் சைடு நல்லா திருப்பி போட்டுக்கிறோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு ஒரு சைடு. ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம். பார்த்திங்களா, நல்லா உப்பி வருது. இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எப்படி பார்த்தீங்களா, பார்க்க குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குல்ல. ராகி மாவு வச்சு செஞ்சதுனால கலர் குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா இருக்குது. நான் சொன்ன குலாப் ஜாமுன் நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். இது மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் அது சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது உங்களுக்கு நாட்டு சர்க்கரை, ராகி, கோதுமை இந்த மாதிரி ஃப்ளாரில் செஞ்சதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.